உலகெங்கும் வாழும் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 26ஆம் தேதி 6ஆம் மாதம் 2026 சுக்கிரவாசரம் என்று சொல்லக்கூடிய வெள்ளிக்கிழமை. பராபவ வருடம் ஆனி மாதம் 12ஆம் நாள், துவாதசி திதி, விசாக நட்சத்திரம், சித்த யோகம். இன்றைய தினம் ராகு காலம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய தினம் குளிகன் நேரம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய தினம் ரேவதி அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். ரேவதி அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் ஏமாற்றம், ரிஷபம் வாழ்வு, மிதுனம் சாந்தம், கடகம் பயம், சிம்மம் தடை, கன்னி செலவு, துலாம் உறுதி, விருச்சிகம் பிரயாசை, தனுசு ஆதாயம், மகரம் லாபம், கும்பம் வெற்றி, மீனம் வரவு. ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. எங்களுடைய நிகழ்ச்சி சம்பந்தமாக ஆன்மீகம், வாஸ்து, ஜோதிடம் சம்பந்தமாக ஏதாவது கேள்விகள் இருப்பின் சக்தி டிவி நல்ல நேரம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலம் என்னை தொடர்பு கொண்டால் தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் தகுந்த கேள்விகளுக்குண்டான பதில்களை தொகுத்து தர காத்திருக்கின்றேன். இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, கிழமைகளும் அதற்கு உண்டான குணங்களையும் பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் என்ன கிழமையில் பிறந்தீங்கள் என்று உங்களுக்கு தெரியும். என்ன கிழமையில் பிறந்தால் என்ன நோய் வரும், உங்களுடைய குணங்கள் என்ன என்பதை பற்றி இன்றைக்கு பார்க்க போகிறோம். முதலாவது ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்தவர்கள் அவர்கள் ஆரோக்கியத்தில் நன்றாக இருப்பார்கள். வயிறு சம்பந்தமான சில நோய்கள் வருவதற்கு வாய்ப்பு அதிகம். சுறுசுறுப்பாக இருப்பார்கள். சாப்பாட்டு பிரியர்களாக இருப்பார்கள். கம்பீரமாக இருப்பார்கள். எப்பவும் அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்கள் கம்பீரமாக இருப்பார்கள். கோதுமை அடிக்கடி ஞாயிற்று சூரியனுக்குண்டான தானியமான கோதுமையை தானம் செய்வது ரொம்ப விசேஷம். வயிற்றில் நோய் வந்தால், ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்களுக்கு வயிற்றில் நோய் வாரதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால வயிற்று பகுதியில் நோய் வந்தால் கொஞ்சம் கவனமாக இருங்கள். சிவ வழிபாடு செய்வது, சிவனுக்கு அபிஷேகம் செய்வது. சிவனையே அபிஷேக பிரியன், நான் முதலும் சொல்லியிருக்கேன். சிவபெருமான் அபிஷேக பிரியன், பெருமாள் அலங்கார பிரியன். எனவே ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்கள் அடிக்கடி சிவனுக்கு அபிஷேகம் செய்து வருவது உங்களுக்கு ரொம்ப விசேஷம். சரி, அடுத்தது திங்கட்கிழமை பிறந்தவர்கள். உங்களோட ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்களா தெரியும் நீங்கள் என்ன கிழமையில் பிறந்திருக்கின்றீர்கள் என்று. திங்கட்கிழமைகள் பிறந்தவர்கள் தேய்பிறை வளர்பிறை என்று சந்திரன், திங்கள் என்றால் சந்திரனை குறிக்கிறது. வளர்பிறையில் பிறந்தீங்களா தேய்பிறையில் பிறந்தீங்களான்னு பாருங்கோ. திங்கக்கிழமையில் தேய்பிறையில் பிறந்தால்
கொஞ்சம் கூடாது. வளர்பிறையில் பிறந்தீங்களா நல்லம். கொஞ்சம் மனசில் தடுமாற்றம் இருக்கும். என்ன செஞ்சாலும் இதை செய்வோமா விடுவோமா, இது நல்லதா கெட்டதா, சரி வருமா சரி வராதா என்று மனசில் கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும். சளி தொல்லைக்கு ஆளாவீர்கள். திங்கட்கிழமை தேய்பிறையில் பிறந்திருந்தால் அடிக்கடி உங்களுக்கு சளி தொல்லை, தடிமல் பிடிக்கிறது, மூக்கால சளி ஓடுறது, தும்மல் வாரது, இருமல் வாரது, சளி தொல்லை அடிக்கடி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அலர்ஜிக் ஒவ்வாமை சம்பந்தமான நோய்கள் திங்கட்கிழமை பிறந்தவர்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அலர்ஜிக் ஒவ்வாமை. அதே நேரத்தில் நெல் அல்லது அரிசியை அடிக்கடி தானம் செய்வது உங்களுக்கு உகர்ந்தது. நெல் தானம் செய்கிறது அடிக்கடி உகந்தது. அம்பாள் வழிபாடு செய்து வாருங்கள். திங்கட்கிழமைக்கு அதிபதி அம்மன், பெண் தெய்வம். துர்க்கை அம்மனை கும்பிடலாம், காளியம்மனை கும்பிடலாம், மாரியம்மனை கும்பிடலாம், காமாட்சியை கும்பிடலாம், மீனாட்சியை கும்பிடலாம், விசாலாட்சியை கும்பிடலாம், கருமாரி அம்மனை கும்பிடலாம். பெண் தெய்வ வழிபாடு செய்து வாரது நல்லது. கலைத்துறையில் உங்களுக்கு ஈடுபாடு அதிகமாக இருக்கும். பாட்டு படிக்கிறதா இருக்கலாம், படங்கிறதா இருக்கலாம், கதை எழுதுறதா இருக்கலாம், கவிதை எழுதுறதா இருக்கலாம். கலைத்துறை ஈடுபாடு அதிகமாக இருக்கும். தோல் சம்பந்தமான நோய்கள் வருவதற்கு வாய்ப்பு அதிகம். ஸ்கின் டிசீஸ், தோல் சம்பந்தமான நோய். செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்கள், முருகனுடைய ஆதிக்கம் செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்கள் கொஞ்சம் ஆக்ரோஷமாக இருப்பீர்கள். செவ்வாய் ஒரு யுத்த கிரகம். எதுக்கெடுத்தாலும் சண்டைக்கு போகிறது, எதுக்கெடுத்தாலும் வம்பு வளர்க்குறது, வம்பு சண்டைக்கு போகிறது, கோபம் வாரது, டக்குன்னு டென்ஷன் ஆகிறது, அவசரப்படுறது, படபடக்கிறது, இதெல்லாம் செவ்வாய்க்கிழமை ஆக்ரோஷமாக இருப்பீங்க. கொஞ்சம் முரட்டுத்தனம்ண்டா பெருசான்னு சொல்ல வரையில் கொஞ்சம் முரட்டுத்தனம், தேவையில்லாத விஷயத்தில் தலையை போடுறது, உங்களுக்கு நீங்களே பிரச்சனையை தேடிக்கொள்வது, கொஞ்சம் முரட்டுத்தனமாக இருக்கிறது, கோபப்படுறது, முட்கோப குணம். கோபம்ண்டா பழி வாங்கிறது, பிடிவாதம் பிடிக்கிறது எல்லாம் இல்லை, அது சனி. முட்கோபம், டக்கண்டு ஒரு கோபம் வந்துடும், டக்கண்டு டென்ஷன் ஆகிடுவீங்க, டக்கண்டு கோபம் வந்துடும். அதே நேரத்தில் கண் சிகப்பு கலராக இருக்கிறது. கொஞ்சம் பிரசர வடிவாக பார்த்து கொள்ளுங்கோ. செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்களுக்கு பிரஷர் வாரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. காவல்துறையில் வேலை செய்கிறது, நல்ல உயரமாக இருக்கிறது, நல்ல தோற்றம் உடையவர்களாக இருக்கிறது. கார உணவுகளை அதிகம் விரும்பி உண்பார்கள். செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்கள் நல்லா உரைப்பு சாப்பிடுவினம். கார உணவை விரும்பி உண்பார்கள். துவரை என்கின்ற தானியத்தை அடிக்கடி தானம் செய்கிறது நல்லது. அதே மாதிரி முருகனை வழிபாடு செய்வது. செவ்வாய்க்கு அதிபதி முருகன். முருகனை கும்பிடுங்கோ. வீட்டில் வேல் வச்சு வழிபாடு செய்யலாம், கந்த சஷ்டி கவசம் படிக்கலாம், வேல் மாறல் படிக்கலாம். இதெல்லாம் செவ்வாய்க்கிழமை. புதன்கிழமை பிறந்தவர்கள் புத்தி கூர்மை உடையவர்களாக இருப்பார்கள். புதன்கிழமை பிறந்தார்கள் நல்ல கட்டிக்காரர். அவையில் பேசி யாரும் வெல்லையிலாது, நல்ல பேச்சு வன்மை இருக்கும், எல்லாம் மூளையால் செயல்படுவினம். புத்தி கூர்மை, நல்ல ஞாபக சக்தி இருக்கும், பேச்சு வன்மை இருக்கும், பேச்சு ஆற்றல் இருக்கும், நல்லா பேசுவினம். புதன்கிழமை பிறந்தவர்களின் ப்ளஸ் பாயிண்ட் அவர்களுடைய பேச்சு. கதை எழுதுறது, கவிதை எழுதுறது, கற்பனை செய்கிறது, பாட்டு பாடுறது, படம் கீடுறது, வாத்தியங்கள் வாசிக்கிறது, வீணையோ மிருதங்கமோ வாத்தியங்கள் வாசிக்கிறது, கதை கவிதை எழுதுறது, இதெல்லாம் நல்லா இருக்கும். மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்து வாருங்கள். புதன்கிழமை பிறந்தவர்கள் எப்பவும் விஷ்ணு வழிபாடு செய்யணும். மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்து வந்தால்
உங்களுடைய வாழ்க்கையில் மேலும் முன்னேற்றம் ஏற்படும். அடிக்கடி பச்சை பயறு தானம் செய்வது நல்லது. பச்சை பயறு நாங்கள் அவிச்சு சாப்பிட்ற பயரை தானம் செய்கிறது நல்லது. மகாவிஷ்ணுவின் ஆதிக்கம் கொண்டவர்கள் புதன்கிழமை பிறந்தவர்கள். வியாழக்கிழமை பிறந்தவர்கள் மேதாவிகளாக இருப்பார்கள். எல்லாம் தெரிந்தவர்களாக இருப்பார்கள். பலதும் கற்பவன் பண்டிதன் ஆவான், கண்டதும் கட்டால் பண்டிதன் ஆவான் என்று எல்லா விஷயத்தையும் அறிந்து கொள்ள ஆசைப்படுவார்கள். எல்லா விஷயத்தையும் அறிந்து கொள்வார்கள். பலவிதமான ஆற்றல்கள் அவர்களுக்கு இருக்கும். பல விஷயத்தை தெரிந்து கொள்வார்கள். மேதாவித்தனம் இருக்கும். அதே நேரத்தில் இனிப்பு பிரியர்களாக இருப்பார்கள். இனிப்பான உணவை அதிகமாக விரும்பி உண்ணக்கூடியவர்கள் வியாழக்கிழமை பிறந்தவர்கள். வியாழக்கிழமை பிறந்தவர்கள் மௌன விரதம் இருக்கிறது ரொம்ப விசேஷம். நீங்கள் பிறந்த கிழமையை பாருங்க, உங்களோட ஜாதகத்திலேயோ கலண்டரை பார்த்தாலே தெரியும் நீங்கள் என்ன கிழமை பிறந்தீங்கள்ட்டு. நீங்கள் வியாழக்கிழமை பிறந்திருந்தால் மௌன விரதம் இருக்கிறது ரொம்ப விசேஷம். வெள்ளிக்கிழமை பிறந்தவர்கள் கலை ஈடுபாடு கொண்டவர்கள், அதிர்ஷ்டசாலிகளாக இருப்பார்கள், மகிழ்ச்சியானவர்களாக இருப்பார்கள். சனிக்கிழமை பிறந்தவர்கள் காரியத்தை பிற்போடுவார்கள், தாமதப்படுத்துவார்கள், கொஞ்சம் சோம்பல் குணம் இருக்கும். என்ன நேயர்களே, நாளை மற்றுமொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.